பனைமரம் பொலிட்டிக்ஸ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் ஒரு காணொலி உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அதுதான் எங்களுக்கு மேலும் மேலும் ஊக்கத்தை கொடுக்கும். சமூகத்துக்கு பயனுள்ள அரசியல் கருத்துக்களை நம்ம பார்வையில அலசிக்கிட்டு இருக்கோம். அதுல சில குறைகள் இருக்கலாம், நிறைகள் இருக்கலாம். எல்லாத்தையும் நீங்க எங்களுக்கு கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. அதை நாங்கள் சரி பண்ணிக்கிறோம். தொடர்ந்து நீங்க எங்களுக்கு ஆதரவு கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம. இப்போ வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு நம்ம விவாதிக்க போற விஷயம் வங்கதேசத்தில் நடக்கக்கூடிய கலவரத்தை பற்றியது. கடந்த வருஷமே வங்கதேசத்துல மாணவர்கள் அமைப்புகள்லாம் ஒன்னா சேர்ந்து ஆளுங்கட்சியான அவாமி லீக் கட்சிக்கு எதிராக, இடஒதுக்கீட்டுக்கு எதிராக குறிப்பா சொல்லணும்னா, அங்கு அந்த ஆளுங்கட்சி கொண்டு வந்த இடஒதுக்கீட்டுக்கு எதிரான போராட்டத்தை முன்னெடுத்தது. அந்த போராட்டம் வன்முறையாகி பெரிய கலவரமாகி பிரதமருடைய வீடு, அவங்கள பாராளுமன்ற கட்டிடம், உச்ச நீதிமன்றம், பாக்கி இருக்கக்கூடிய அரசு அலுவலகங்கள், தனியார் சொத்துக்கள் எல்லாம் பயங்கரமா சேதப்படுத்தப்பட்டு தீ வச்சு எரிச்சு மிகப்பெரிய நாச வேலையில அந்த மாணவர் அமைப்புங்கிற பேர்ல வெறியாட்டத்தை ஆடினாங்க. அந்த கலவரத்தினால ஆட்சி அதிகாரத்தை விட்டு அந்த நாட்டினுடைய பிரதமர் இருக்கக்கூடிய ஷேக் ஹசீனா அவர்கள் இந்தியாவில் தஞ்சம் புகுந்தாங்க. அரசியல் தஞ்சம் அப்படி சொல்லணும் புகுந்தாங்க. இந்த விஷயம்லாம் நமக்கு ஏற்கனவே தெரியும். ஆனா அதோட சேர்த்து இப்போ நடக்கக்கூடிய கலவரத்தையும் நம்ம பார்க்கணும். இது ரெண்டு விதமான பிரச்சனை இல்லை, ஒரே விஷயம்தான். அது என்னன்னா, அங்க இருக்கக்கூடிய மத அடிப்படைவாத அமைப்பா இருக்கக்கூடிய ஜமாத்தே இஸ்லாமியினுடைய தலைமையில தான் இந்த கலவரங்களும் பிரச்சனைகளும் நடக்குது. அதுக்கு அந்த நாட்டில் இருக்கக்கூடிய மாணவர்களோ அல்லது கிளர்ச்சியாளர்களோ என்ன வேணா பேர் வச்சு சொல்லிக்கலாம். மாணவர் போராட்டம், புரட்சி, அது எந்த விதமா சொல்லிக்கலாம், அது அவங்க உரிமை. ஆனா அங்க முக்கியமான பிரச்சனை என்னன்னா, அந்த போராட்டம் என்பது கலவரமா தான் நடக்குதே தவிர போராட்டமா நடக்கல. பொதுமக்களுக்கு இடையூறாத்தான் இருக்கு. எல்லா விதமான அரசு அலுவலகங்களும், பொது சொத்துக்களும், தனிநபர் சொத்துக்களும் சேதமடையுது, சூறையாடப்படுது. அது போக அப்பாவிகள் கொல்லப்படுகிறார்கள். அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். இன்னைக்கு நாம இந்த விஷயத்துல எடுத்திருக்கிறது என்னன்னா, கடந்த ஆண்டு நடந்த அந்த கலவரத்துக்கு முக்கியமா தலைமை தாங்கிய ஒரு இளைஞர். அந்த இளைஞருடைய பேரு ஹாஸ்மின் உஸ்மான் ஹாடி அப்படின்னு சொல்றாங்க. அந்த உஸ்மான் ஹாதியினுடைய தலைமையில தான் இந்த மாணவர் போராட்டம் மிக எழுச்சியா நடந்தது. அதற்கு இந்த ஜமாத்தே இஸ்லாமியினுடைய ஆதரவு இருந்தது பின்புலமா. இந்த உஸ்மான் ஹாதி இப்போ சமீபத்துல ஒரு அரசியல் கட்சியை ஆரம்பிச்சு அந்த அரசியல் கட்சியினுடைய பேர்ல தொடர்ந்து செயல்பட்டுக்கிட்டு இயங்கிட்டு வந்தாப்புல. இந்த சமயத்துல இடைக்கால ஜனாதிபதியா இருக்கக்கூடிய, பொருளாதார நிபுணராக இருக்கக்கூடிய, சொல்லப்போனா நோபல் பரிசு வாங்கிய பொருளாதார நிபுணர், அவர் தலைமையில் இருக்கக்கூடிய இடைக்கால அரசு பிப்ரவரி 12 பங்களாதேசனுடைய பாராளுமன்ற தேர்தலை அறிவிச்சிருக்கு. இந்த தேர்தல் அறிவிச்சதுக்கு பின்னணியில அங்க இருக்கக்கூடிய மத அடிப்படைவாத அமைப்பா இருக்கக்கூடிய ஜமாத்தே இஸ்லாமி இருக்கு. அவருடைய, அதாவது இந்த முகமது யூனுஸனுடைய காட்ஃபாதரா செயல்படுறது இந்த அமைப்பு தான். இந்த அமைப்பு தான் அங்க இருக்கக்கூடிய எல்லா விதமான விஷயங்களையும் இன்றைக்கு அரசு ரீதியாகவும் நிர்வாக ரீதியாகவும் கட்டுப்படுத்துது. அதனுடைய ஒரு கிளையாத்தான் இந்த இளைஞர் மாணவர் தலைவராக இருந்த உஸ்மான் ஹாதி செயல்பட்டு வந்தார். அவரு இந்த தேர்தலில் போட்டியிடுறதுக்காக இன்கிலாப் மஞ்சா அப்படின்னு ஒரு கட்சியை ஆரம்பிச்சிருக்காரு. அந்த கட்சியினுடைய சார்பில் தேர்தல் பிரச்சாரங்களை தொடர்ந்து நடத்திக்கிட்டு வரும்போதுதான் ஒரு பொதுக்கூட்டத்தில் வச்சு இந்த அவாமி லீக் கட்சியையும் இந்தியாவையும் எதிர்த்து மிக கடுமையா பேசுறாரு. அவாமி லீக் கட்சிங்கிற அமைப்பே பங்களாதேஷ்ல இருக்கக்கூடாது, அது அடியோட வேற இருக்கணும்.
இந்தியாவுடைய ஆதரவா அல்லது இந்தியாவுக்கு கைப்பாவையா செயல்பட்ட அமைப்பு தான் இந்த அவாமி லீக் கட்சி, முன்னாள் பிரதமராக இருந்த ஷேக் ஹசீனா அவர்கள். அதனால அவங்க கட்சிய ஒண்ணுமே இல்லாம பண்ணணுங்கிறதா இந்த உஸ்மான் காதியுடைய முதல் முக்கியமான கொள்கையும் கோட்பாடாகவும் இருக்கு. அதுவும் இல்லாம அவர் எப்போ கூட்டங்கள்ல பேசினாலும் இந்தியாவை வன்மையா கண்டிக்கிறாரு, மதவெறியோட பேசுறாரு. இந்தியாவை ஒரு எதிரி நாடாவே சித்தரிக்க ஆரம்பிச்சிருக்காரு. பாகிஸ்தானுக்கு ஆதரவாகவும் அவர் அந்த கூட்டங்கள்ல, பெரும்பாலான கூட்டங்கள்ல பாகிஸ்தானுக்கு ஆதரவா பேசுறாரு. அப்ப அவருடைய மனநிலை என்னவா இருக்குன்னா, இந்திய எதிர்ப்பு, இந்து எதிர்ப்பு, அவாமி லீக் கட்சியை அங்க காணாமல் போக செய்யணும். இதெல்லாம் யாருடைய அஜெண்டாவா இருக்குன்னா, அங்க ஏற்கனவே இருக்கக்கூடிய இந்த ஜமாத்தே இஸ்லாமியினுடைய அஜெண்டா. அதைத்தான் இவர் செயல்படுத்துறாரு. அப்போ அந்த அமைப்பை வலுப்படுத்துவதற்கு, ஆட்சி அதிகாரத்துக்கு வருவதற்கு இந்த இளைஞர் தேவைப்படுகிறார். அந்த இளைஞரை கொம்பு சீவி விட்டு இந்தியாவுக்கு எதிராகவும் இந்துக்களுக்கு எதிராகவும் மிக கடுமையான தாக்குதலை நடத்த இந்த ஜமாத் இஸ்லாமிய அமைப்பு முக்கியமா அவருக்கு முக்கியத்துவம் கொடுக்குது. ஏற்கனவே கடந்த முறை பிரச்சனையில அங்க இருந்த ஹிந்து சன்னியாசி ஒருத்தரை தேவையில்லாம கைது செஞ்சு சிறையில் அடைச்சு கொடுமைப்படுத்தி மிகப்பெரிய பிரச்சனையை ஏற்படுத்தினாங்க. அவங்க குடியிருந்த வீடு கட்டடங்கள்லாம் இடிச்சு தரைமட்டமாக்குனாங்க. அப்படி இருக்கும்போது இந்த மாணவர் எழுச்சி அப்படின்னு அவங்க வச்சிருக்காங்களே பேரு, தீவிரவாத கும்பலுக்கு நடத்தக்கூடிய அக்கிரமங்களுக்கு, அந்த மாணவர் எழுச்சியினுடைய விளைவா இவர் தேர்தல் பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அந்த தேர்தல் பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய இடத்துல அவாமி லீக் கட்சி தொண்டர்கள்னு சந்தேகப்படுறாங்க. இதுவரைக்கும் அவர்கள் உண்மையிலே யாருங்கிற விவரம் தெரிய வரல. 2 நபர்கள் பைக்ல இந்த உஸ்மான் காதிங்கிற இளைஞரை சுட்டு கொன்று விட்டார்கள். சுட்டு கொண்டுனா ஸ்பாட்லேயே சாவல, மருத்துவமனைக்கு கொண்டு போய் 2 நாள் சிகிச்சைக்கு பிறகு பலனளிக்காம இறந்துட்டதா செய்தி. ஆனா அந்த சுட்டு கொன்ற இளைஞர்கள் 2 பேர் யார் அப்படின்னு இருசக்கர வாகனத்துல வந்தவங்க தெரியல. ஆனா அவங்க அவாமி லீக் கட்சியை சேர்ந்தவங்களா இருக்கலாம்னு சந்தேகப்படுது பங்களாதேஷ் காவல்துறை. அந்த மரணத்துக்கு இந்தியா தூண்டுதலின் பேர்ல தான் இந்த அவாமி லீக் கட்சி தொண்டர்கள் சுட்டு கொண்டாங்கன்னு சம்பந்தம் இல்லாத பிரச்சனைய பங்களாதேஷில் இருக்கக்கூடிய மத அடிப்படைவாத அமைப்புகள் பேசுது. அதுவும் குறிப்பா இன்னைக்கு ஜனாதிபதியா இருக்கக்கூடிய முகமது யூனிஸ் பேசுறாரு. அவரு பாகிஸ்தானுடைய கைப்பாவையாவே அங்க செயல்படுறாரு. இதுல முக்கியமா இடையில ஒரு விஷயத்த சொல்ல வேண்டியிருக்கு. எப்படின்னா, இந்த பிரச்சனைகளுடைய பின்னால் பங்களாதேஷுக்கு நன்மை செய்யக்கூடிய நாடுகளோ அமைப்புகளோ இல்லை. இந்தியாவை அதனுடைய எல்லை பகுதியில் இருக்கக்கூடிய நாடுகளை வச்சு பலவீனப்படுத்தணும், அவங்களுடைய பாதுகாப்பை கேள்விக்குறியாக்கணும். குறிப்பா வடகிழக்கு மாநிலங்கள் 7 சிஸ்டர்னு சொல்லக்கூடிய சிக்கிம் முதல், அதாவது சிக்கன் நெக்னு சொல்லுவாங்க அந்த இடத்த, அந்த சிக்கிம் மாநிலம் முதல் இருக்கக்கூடிய 7 மாநிலங்களை எப்படியாவது தன்னுடன் இணைத்துக் கொள்ளணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய சக்தி எதுன்னு நமக்கு தெரியும். அந்த சக்தியினுடைய தூண்டுதலின் பேர்ல தான் குறிப்பா பாகிஸ்தான், சைனா இவங்களுடைய இது பேர்ல தான் இந்த பங்களாதேஷ் புரட்சி அவங்க சொல்ற மாதிரி நடக்குதுன்னு நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய முக்கியமான அமைப்புகள், புலனாய்வு அமைப்புகள் கருதுது, நினைக்குது. அது ஒருவேளை உண்மையா கூட இருக்கலாம். எப்படி இருந்தாலும் ஒரு காலத்துல குறிப்பா 1971 பாகிஸ்தானுடைய ஆக்கிரமிப்புல இருந்து சுயமரியாதை வேணும், சுய நிர்ணய உரிமை வேணும்னு போராடின பங்களாதேஷ் மக்களுக்கு இந்திய ராணுவத்தை பயன்படுத்தி பலாயிரக்கணக்கான இந்திய ராணுவ வீரர்களை பலி கொடுத்து அன்றைய மத்திய அரசு ஒரு புது நாட்டை உருவாக்கி கொடுக்குது. அது வரைக்கும் பங்களாதேஷ்ங்கிற பேர் இல்லை, கிழக்கு பாகிஸ்தான் தான் அதுக்கு பேரு. இந்த வரலாறுலாம் உங்களுக்கு தெரியும், இருந்தாலும் இதை சொல்ல வேண்டி இருக்கு. அப்ப இந்த பிரச்சனையில நாம மிகப்பெரிய உதவிய இந்த பங்களாதேஷ் மக்களுக்கு நம்ம வரலாற்று ரீதியாகவும் அரசியல் ரீதியாகவும் செஞ்சிருக்கோம். இந்த நன்றி எல்லாம் மறந்துட்டு பழைய வரலாறு தெரியாத புதிய தலைமுறை இன்னைக்கு இந்தியாவுக்கு எதிராக அங்க செயல்பாடுகளை முன்னெடுக்குது. இந்தியா இறையாண்மைக்கு எதிராக பேசுது. அங்க இருக்கக்கூடிய இந்திய துணை தூதரகத்தை தாக்கி இருக்கு, அங்க இருந்த துணை தூதரக அதிகாரிகளை தாக்கி இருக்கு, கட்டடங்கள் தீக்கிரையாகப்பட்டிருக்கு. அதுவும் இல்லாம இதுல முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, எந்த சம்பந்தமும் இல்லாத இந்த பிரச்சனைக்கு ஒரு பாவமும் அறியாத ஒரு இளைஞர், பாவம் தீபு சந்திரதாஸ் அப்படின்னு அவர் பேரு,
அவர் அந்த வழியில போனவரை பிடிச்சு, அவர் ஹிந்து அப்படிங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக, அவர் இந்தியர் இல்ல, அவர் காலங்காலமா நாடுகள் பிரிக்கப்பட்ட போது பங்களாதேஷ்லயே குடியிருந்த தலைமுறையா பங்களாதேஷியா இருந்தவர். அவர் இந்துவா இருக்கலாமே தவிர, ஆனா அவர் நேஷனாலிட்டி அப்படிங்கிறது பங்களாதேஷி. அப்படிப்பட்ட பங்களாதேஷ் குடிமகனா இருந்த இந்து அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக அந்த நபரை அடிச்சு துன்புறுத்தி அவரை நிர்வாணப்படுத்தி கொன்னு மரத்துல கட்டி வச்சு தீ வச்சு எரிச்ச கொடூரம் நடந்திருக்கு. இந்த மாதிரி நிறைய சம்பவங்கள் அங்க பங்களாதேஷ்ல நடந்துகிட்டு இருக்கு. நமக்கு ஒன்னோ ரெண்டோ விஷயம்தான் அங்க இருக்கக்கூடிய ஊடகங்களால, சமூக ஊடகங்களால நமக்கு தெரிய வருது. ஆனா எண்ணிலடங்காத இந்துக்கள் அங்கு தாக்கப்படுகிறார்கள், கொல்லப்படுகிறார்கள், அவருடைய சொத்து சூறையாடப்படுது. ஆனா இதையெல்லாம் அங்க இருக்கக்கூடிய அமைப்புகள் மறைக்குது, தடுக்குது, வெளியிடாம. இந்த விஷயத்துல இந்தியா தூதரக ரீதியிலான கண்டனத்தையோ இல்ல பேச்சளவிலான அந்த டிப்ளமேட்டிக் அஃபேர் அப்படின்னு சொல்ற மாதிரி அந்த ஒரு விஷயத்துல வெறும் பேச்சளவுல கண்டனத்தை தெரிவிச்சுட்டு போகக்கூடாதுங்கிறதா என்ன மாதிரியான நபர்களுடைய கோரிக்கை, கருத்து. எப்படின்னா, இது பங்களாதேஷனுடைய அந்த நாட்டினுடைய தனிப்பட்ட உள்நாட்டு பிரச்சனைன்னு நம்ம கடந்து போக முடியாது. ஏன்னா அங்க நடக்கக்கூடிய அத்தனை பிரச்சனைகளுக்கும் நமக்கு எதிராக எல்லைப்புறத்தில் இருக்கக்கூடிய நாடுகளுடைய தூண்டுதல் இருக்கு. இது நம்முடைய இந்திய உளவுத்துறைக்கும் தெரியும். ஆனா மிக கவனமா செயல்படணும் அப்படிங்கிறனால உன்னிப்பா இந்திய அரசு கவனிக்குதுன்னு சொல்லப்படுது இந்தியா வெளியுறவுத்துறை அமைச்சகத்தால. ஆனா அங்க இருக்கக்கூடிய இந்துக்களுடைய உயிருக்கும் உடைமைக்கும் பாதுகாப்பு இல்லைங்கிறது இப்ப இந்த நடந்த அந்த பாவப்பட்ட இளைஞர் கொல்லப்பட்ட விவகாரத்துல தெரிய வருது. நாம அந்த நாட்டு மேல படையெடுக்கிறோம், இல்ல ராணுவ நடவடிக்கை எடுக்கிறோம் அப்படிங்கிறதுல நம்மளுடைய நோக்கம், பார்வை. ஆனா அங்க இருக்கக்கூடிய அப்பாவி சிறுபான்மை இனமா இருக்கக்கூடிய இந்துக்கள், பங்களாதேஷ்ல இந்துக்கள் சிறுபான்மையினர், கிறிஸ்தவர்கள் சிறுபான்மையினர், அந்த சிறுபான்மை மக்களை பாதுகாக்கக்கூடிய ஒரு பொறுப்பு இந்திய துணைக்கண்டத்துக்கு இருக்கு. ஏன்னா இந்த பிராந்தியத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய நாடு இந்தியா. இன்னமும் தெளிவா சொன்னோம்னா 47க்கு பிறகு உருவான புதிய நாடுகள் தான் இந்த பாகிஸ்தானும் பங்களாதேஷும். அதுவும் இந்தியாவிலிருந்து வெட்டி முறிச்சு மாத்தின இந்திய ரத்தம் ஓடக்கூடிய ஒரு பகுதி தான் பங்களாதேஷ். அப்படிப்பட்ட நாட்டில் நடக்கக்கூடிய அக்கிரமங்களும் அடாவடிகளும் அரசியல் கலவரங்களும் நிச்சயமா இந்தியாவில் பாதிப்பை ஏற்படுத்தும். அதை புரிஞ்சுக்கிட்டு இந்திய அரசமைப்பு நிச்சயமா ஒரு நல்ல முடிவை எடுக்கணும். இது இப்படியே வெறும் கண்டன குரலாகவும் அல்லது யோசனையாகவும் சொல்லிக்கிட்டு இருந்தா போதாது. இது நம்மளுடைய தெற்காசிய பிராந்தியத்துல இந்தியாவுடைய இருப்பை கேள்விக்குள்ளாக்கக்கூடிய கலவரம். அதைத்தான் நேபாளத்துல நடந்த கலவரமும் இலங்கையில நடந்த கலவரமும் நமக்கு சொல்லுது. நம்மை சுற்றி இருக்கக்கூடிய சிறிய நாடுகள் கலவரத்துக்கு உள்ளாக்கப்படுவது என்பது நமக்கு ஏதோ ஒரு செய்தியை மறைமுகமாக சொல்லுகிறது அப்படிங்கிறத இந்திய அரசும் இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகமும் புரிஞ்சுக்கிட்டு கடுமையான நடவடிக்கைகளை எடுக்கணும். நன்றி.